18 வருஷம் தவமா இருந்து பெத்த பிள்ளைய போல நேத்து ஒரு கப்பை அழகா ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரான ஒரு வெற்றி. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் அந்த 18 வருஷனுடைய வலி ஏக்கம் பயங்கர கலாய். சோசியல் மீடியாவை திறந்தா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே அதாவது மஞ்சமாக்காட் அவங்களெல்லாம் எழுப்பி பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, சிஎஸ்கே பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுக்க போகுது. அதையும் இந்த ஷோவில் உங்களுக்காக ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லிவி, வணக்கம் லிவி. ஸோ ஆர்சிபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் அப்படியே தேஞ்சு போயிட்டீங்க. உங்களுடைய வருத்தம், கவலை, பசி எல்லாமே போயிருச்சு. சந்தோஷம், கொண்டாட்டம், உலகமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஆர்சிபி வீரர்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு, அதுவும் சின்னசாமி ஸ்டேடியத்துல பயங்கரமான ஒரு கொண்டாட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ச்சியான அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. நீங்க நிகழ்ச்சியை பாருங்க. எப்படி லிவி ஆர்சிபி இந்த 18 வருஷத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இது தொடர்கதையா தொடரும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்ல பஞ்சாப் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நடக்கிற கொண்டாட்டம் பெங்களூருக்கு இல்லாம பஞ்சாபுக்கு நடக்க வேண்டியது, ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. அதாவது நேத்துல இருந்து நமக்கு காதுல ஒழிச்சிட்டு இருக்க ஒரே வார்த்தை ஈசலா கப் நமது. ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தை மட்டும் தான் நேத்துல இருந்து நம்ம காதுல ஒழிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த வார்த்தை மட்டும் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. உண்மையாவே 18 வருஷம். ஸோ 18 வருஷம்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஏன்னா அதாவது ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இதை விட பெஸ்ட் டீம் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா நேத்து இருந்த ஏபிடி வில்லியர்ஸா இருக்கட்டும், கெயிலா இருக்கட்டும், அதுமாதிரி எக்கச்சக்க ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சுமே பாத்தீங்கன்னா இந்த கப்புன்றது அவங்களுக்கு ஒரு கனவாவே போயிட்டு இருந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் காத்திருந்த கனவு பாத்தீங்கன்னா நேத்து உண்மையாவே அவங்க அது ஒரு மிகப்பெரிய விக்டரி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஆர்சிபி அதாவது நம்ம பார்த்திருக்கோம் சென்னைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய படையே இருக்கு ஃபேன் பேஸ்ல. ஸோ கிட்டத்தட்ட எப்பவுமே மோதல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவா ஆர்சிபியா, நீங்க என்னடா பண்ண போறீங்க, கப்பே உங்களுக்கு கிடையாது பேசிட்டு இருந்தவங்களுக்குலாம் நேத்து எல்லார் வாயும் அடைச்ச மாதிரி அந்த கப்பை தூக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் கிரவுண்ட்ல இப்ப செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த விக்டரி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட முடியாது அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பிளேயரை அல்லது ஒரு வீரரை இந்த டைம்ல நம்ம கண்டிப்பா ஹானர் பண்ணியே ஆகணும். நம்முடைய ஷோலையும் அவர் தான் விராட் கோலி. விராட் கோலியுடைய அதாவது பிரான்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டீம்ல 18 வருஷமா ஒரே டீம்ல ஆடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளவு எமோஷன், எவ்வளவு விதமான கமெண்ட்ஸ், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விராட் கோலிக்கு நம்முடைய ஷோ சார்பாக ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஸோ விராட் கோலி, ஹேட்ஸ் அப். உங்களுடைய எல்லா கப்பை விட இது ஒரு எவ்வளோ எமோஷனா நீங்க ஃபீல் பண்ணதை மொத்த உலகமும் பார்த்துட்டு இருக்கு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே உங்க கூட இருந்து அந்த எமோஷனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணதை பார்க்கலாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் விராட் கோலி. விராட் கோலியுடைய கிரிக்கெட் ஃபேன்ஸா நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா ஆர்சிபிக்கு அவர் தோத்தப்பெல்லாம் அவரை விட்டு போகாம அவருடைய ஃபேன்ஸ் கூடயே இருந்தது நிச்சயமா பாராட்டுக்குரியது. ஏன்னா இன்னைக்கு கல் அடிப்பாங்க, நாளைக்கு பாராட்டுவாங்க. இப்படிதான் நிறைய ஃபேன்ஸை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் நிச்சயமா அவரை கைவிடல. இதுவரையும் அவர் காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்திருக்கிறாரு. இந்த 2025 ஐபிஎல் கப்பை ஜெயிச்சு கொடுத்திருக்கிறார் லிவி. ஸோ விராட் கோலியுடைய இந்த 18 வருஷம் இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா, அதாவது எவ்வளோ சாதனை படைச்சிருக்காரு. அதாவது விராட் கோலி நம்மளோட இன்டர்நேஷனல் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க கப்பு, எக்கச்சக்க சாதனை நம்ம பார்த்தோம். ஆனா அவருக்கே இருந்த ஒரு ஏக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் டிராஃபியை நான் ஜெயிப்பேனா அப்படின்றது தான் அவரோட கனவா. அவர் நேத்து பேட்டியில கூட அதான் சொன்னார், நான் இந்த அப்படியே கனவே போயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இது கிடைச்சிருச்சு. ஸோ நான் இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி தூங்க போறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போ அவர் மனசுல எவ்வளோ ஏக்கம், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி தூங்க போறேன்னா அப்போ அவர் இத்தனை வருஷமா இந்த கனவை அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கார். ஸோ இது அவர் மனசுல நீங்க ஒரு வழியை கொடுத்துட்டு இருந்தது தான் நம்ம பாக்குறோம். ஸோ அது நேத்து அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்கு.
முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னதுதான் 18வது வருஷம் கண்டிப்பா 18. ஸோ இந்த இவரோட ஜெர்சி நம்பர்ல இந்த சீசன் இருக்கிறனால கண்டிப்பா இவருக்கு இந்த வருஷம் கப்பு கண்டிப்பா இருக்கும் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி டீமும் மேனேஜ்மெண்ட்டும் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த சீசன் கப்பை ஜெயிச்சு நேரா விராட் கோலிட்ட தான் நாங்க கொடுப்போம். அதே மாதிரி தான் கேப்டன் பட்டிதரம் பாத்தீங்கன்னா நேத்து கப்பு எடுத்துட்டு நேரா எதுவுமே பண்ணல, விராட் கையில தான் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட செலிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த கப்பு விராட்க்கு எவ்வளவு முக்கியன்றது அந்த டீம் பிளேயர்ஸ் தனித்தனியா நேற்று சொல்லும் போதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கப்பு கண்டிப்பா இது விராட் கோலிக்கு தான். ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா 18வது ஓவர்லயே அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் நம்ம கிட்ட வந்துச்சு. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பின்னாடி ஏபிடி வில்லியர்ஸ், ஸோ அவங்களோட பாஸ்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அவருமே நிறைய இவங்களோட விக்டரியில இந்த கப்புக்காக ஏங்கின நாட்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேத்து இந்த கப்பு ஒரு 18வது ஓவர்ல இருந்தே அவரோட எமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆனதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.